நமது மார்ட்டின் ஐயா அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருது வாங்கிய நமது நளினி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அவையின் கண்வீற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ரெண்டு வரி நான் சொல்ல போறேன். 2 வரி, அது ஒரு பாட்டா வரும். கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேண்டுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேண்டுமடி. இது யாருங்க? வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கை சீமையில் வீர இளவரசி ஆங்கிலேயர்களால் தனது கணவரை இழந்த போதும் போர்க்களை பயின்று துணிச்சலுடன் போராடி சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த வீரப்பெண். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வேலு நாச்சியார் ஒரு வீர பெண்ணாக சமூகத்திற்கு எப்பொழுதும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் ஒரு வரலாற்று சின்னம். அத்தகைய வீரமங்கையின் பெயரில் புதுச்சேரி பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டத்தை வேலு நாச்சியார் மகளிர் பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரில் தொடங்குவதில் லட்சிய ஜனநாயக கட்சி பெருமை கொள்கிறது. வேலு நாச்சியார் மகளிர் பாதுகாப்பு திட்டம் பெண்கள் வீட்டிலும் வேலையிடங்களிலும் மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் வாழும் சூழலை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். அதற்காக புதுச்சேரி பெண்களுக்கு நாங்கள் அளிக்கும் வாக்குறுதிகள்: கவசம் கட்டுப்பாட்டு மையம். கவசம் என்ற பெயரில் 24 மணி நேரமும் செயல்படும் ஒரு கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்படும். பாதிப்புக்கு உள்ளாகும் பெண்கள் போலீசின் அவசர எண் 112 தொடர்பு கொண்டால் அவர்கள் இருக்கும் இடத்தை 7 நிமிடங்களுக்குள் இந்த கட்டுப்பாட்டு மையம் உதவும். பிங்க் போலீஸ் ரோந்து படை. பிங்க் போலீஸ் ரோந்து படை. அடுத்தது, பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட இடங்களில் ரோந்து செல்லும் வகையில் பிங்க் போலீஸ் வாகனங்கள் அமைக்கப்படும். பெண் போலீஸ் அதிகாரிகளால் இயங்கும் 50 SUV வாகனங்கள் மற்றும் 100 2 சக்கர வண்டிகள் கொண்ட பெண்கள் தனி சிறப்பு படை அமைக்கப்படும். ஸ்மார்ட் கண்காணிப்பு திட்டம். பொது இடங்களில் 100% CCTV கேமராக்களும் அமைக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு எனப்படும் A1 தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களுக்கு தொல்லை தருபவர்களை உடனடியாக கண்டறிந்து அதற்கான தகவலை கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பும் வகையில் இந்த ஸ்மார்ட் கண்காணிப்பு செயல்படும். இந்த ESOS பாதுகாப்பு கூடங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பெண்களுக்கு கட்டாய தற்காப்பு கலை பயிற்சிகள் நடத்தப்படும். பாதுகாப்பான பயணம். பொது போக்குவரத்து இயங்கும் பேருந்துகள், ஆட்டோக்கள், டாக்ஸிகள், அவசர பட்டன்கள் மற்றும் GPS கருவிகள் கட்டாயம் பொருத்தப்படும். அவை ஒரு கண்காணிப்பு செயலி மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படும். இதன் மூலம் பெண்களின் பயணங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மகளிரின் சிறப்பு சைபர் பிரிவு. இணையவழி தொல்லைகள், மார்பிங் எனப்படும் முகமாற்று செய்து அவமதிக்கும் செயல்கள் மற்றும் இணையவழி பின்தொடர்தல் போன்ற புகாரளித்தவர் பற்றியும் பாதுகாப்புடன் கையாளும் வகையில் ஒரு பெண் அதிகாரி தலைமையிலான தனிச்சிறப்பு சைபர் குற்றப்பிரிவு அமைக்கப்படும். பாதுகாப்பான விடுதி சான்றிதழ். அரசு மற்றும் தனியார் மகளிர் விடுதிகளில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியாளர்கள் இருப்பது கட்டாயமாக்கப்படும். அதற்காக விடுதிகள் செய்யப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு விடுதிகளுக்கு பாதுகாப்பான விடுதி சான்றிதழ் வழங்கப்படும். இத்தனையும் நமது மார்ட்டின் ஐயா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சொல்லல்ல, செயல். இதுதான் தாரக மந்திரம். நமது தலைவரின் தாரக மந்திரம் சொல் மட்டுமல்ல, செயல். அதை செய்து கண்டிப்பாக திறம்பட நமது பாண்டிச்சேரிக்கு புத்துணர்ச்சி கொற்று மிகவும் நன்றாக நம்மளுடைய மக்களை அனைவரையும் அவர் நினைத்தபடி சிங்கப்பூராக மாற்றி புதுச்சேரியை வழிகொண்டு வருவார். நாங்கள் அனைவரும் அவருடன் ஒத்துழைத்து அவரை நன்றமாறிய சிறப்பான ஆட்சி செய்ய கண்டிப்பாக கடவுளையும் வேண்டி வாழ்த்துகிறேன். வணக்கம்.